அவர் தான் வரும்போது பரமேஸ்வரன் அவருக்கு அருளாசி கொடுக்குறார். சிவபெருமான் வந்து அருளாசி கொடுக்கும்போது கைலாயத்திலிருந்து நிறைய படைகள் வருது. அந்த 21 தேவதைகளில் ஒரு 10, 15, 18 தேவதைகள் அவங்க கூட கைலாயத்தில் இருந்து வருது. பேச்சு, பிரம்மராஜ ரிஷி, இப்படி ஒரு 18 பேர் வர்றாங்க. வந்தவன் அங்கேயே இருந்து அவருக்கு உதவி செய்யும். அப்போ தான் பாதாள கங்கைன்னு ஒருத்தி வர்றான், சிவனுடைய தலையில் இருக்கக்கூடியவா கங்கை. அவளும் நீ இருந்து இங்கேயே இருந்து நீ பாதாள கங்கையா அவதரிச்சு இந்த இடத்துல இருந்து அவருக்கு அருளாசி பண்ணு. கங்கையினுடைய அம்சம் அதை புலம்பெயர்ந்து தான் பல இடங்கள்ல கங்கையம்மன் பாதாள கங்கையை விட்டுட்டு ஒவ்வொரு யார் கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணாங்களோ அவங்க பேர்லேயே கங்கையம்மன் வரும். ஆனால் அந்த கங்கையம்மனுடைய மூலஸ்தானம் எங்கே இருக்குன்னா அந்த சுரிமுத்தன் கோயிலில் தான் இருக்கு. பாதாள கங்கை மேல வாசல்ல இருக்கு. ஸோ எல்லா குலதெய்வத்துக்குமே மூலஸ்தானங்கிறது அந்த சொரிமுத்து. நீங்க உலகத்துல எங்க போனாலும் சரி, அமெரிக்கா பிறவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் குலதெய்வம் இங்கதான் இருக்கும். அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வம் வந்து இங்கதான் இருக்கும், இந்த மண்ணில தான் இருக்கும். அந்த மலையில மட்டும்தான் இன்னும் அந்த முத்துக்களை பார்க்கலாம். 1000ல் ஒருத்தருக்கு அந்த முத்து கிடைக்கும், என் கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கும். இன்னும் அந்த முத்துகள், அந்த சொரிந்த முத்துகள் இன்னும் அங்க கிடைக்கும். அந்த கோவில்ல இருக்கு, மண்ணுக்குள்ள புதஞ்சிடும். அந்த சொரிமுத்த ஐயன்கிறது பேர் தான் சாசா. அவரோட பேர் தான் சாசா. சாசாங்கிறது பிரம்மத்தை சார்ந்து